ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலக்காஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் மலை அச்சார் செய்ய போகிறோம். அது நான் சிங்கிள் அச்சார்னு சொல்லி போட்டிருந்தேன். இது மலை அச்சாருண்டு. அது வேறு அச்சார், இது வேறு அச்சார். இதுக்கு முருங்கைப்பட்டை சேர்க்கணும், ஆனால் முருங்கைப்பட்டை கிடைக்கல. இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி காட்டுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ 250 கிராம் சின்ன வெங்காயம் எடுக்கணும். நான் 200 கிராம் எடுத்துக்கிறேன். 50 கிராமுக்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 10 பச்சை மிளகாய், ஒரு கேரட், ஒரு தேக்கரண்டி மிளகுத்தூள், ஒரு தேக்கரண்டி கடுகுத்தூள், 4 தேக்கரண்டி சீனி, ஒரு தேக்கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட், பேரிச்சம்பழம் 10, வினிகர் 4 மேசக்கரண்டி. இதுக்கு இவ்வளவு தான் தேவை. இப்போ தனி மிளகாத்தூள், உப்பு நம்ம போடைக்கல காட்டுறேன். இதுக்கு இவ்வளோ தான் தேவை. இது இப்போ எப்படி நான் செய்யணும்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சிங்கிள் அச்சாருண்டு. அது நிறைய பேர் கேட்டுருந்தீங்க, பேரிச்சம்பழம்லாம் அரைச்சி போடுறோம் இல்லையா, மரக்கறி அவிக்கிறேன் இல்லையாண்டு. ஆனால் இப்போ மரக்கறிலாம் அவிக்கிறாங்க இல்லை, இப்படி பச்சையாக தான் போடுறாங்க. இப்படி போட்டால் தான் கொஞ்சம் கூடுதலாக வச்சுருக்கலான்னு சொல்லி இப்போ இப்படி தான் செய்கிறாங்க எல்லோரும். நானும் இதேமாதிரி தான் செய்தேன். நான் எந்த ஒரு முக்கியமான ஒரு ஆள்கிட்ட பார்த்து தான் பழகுனது இது. இப்போ இதில் பேரிச்சம்பழத்தை சின்ன மிக்சி ஜாரில் 10 பேரிச்சம்பழத்தை நான் சேர்க்குறேன். சேர்த்து அதில் உள்ள விதையெல்லாம் எடுத்து அதில் மேலே இருக்கிற தோல்கள் கலண்டு அதெல்லாம் எடுத்துடணும். ஒரு தேக்கரண்டி நிறையா ஃபுல்லாக கடுகு, அதையும் அதில் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு தேக்கரண்டி ஃபுல்லாக எடுத்துருக்குறேன். அதையும் அதுக்குள்ளே சேர்க்கணும். இதுக்கு தண்ணிலாம் விட்டு அரைக்கிறேன் இல்லை, நாங்கள் வினிகர் தான் விட்டு அரைக்கணும். அப்போ தான் இது பழுதாகாது. இப்போ வினிகர் ஒரு 3 மேசக்கரண்டி அளவு வினிகர் சேர்க்குறேன். சேர்த்து அதை நல்லா பேஸ்ட்டை அரைச்சி இப்போ ஒரு மண் சட்டியை அடுப்பில் வச்சுருக்கேன். அடுப்பு நான் ஒன் பண்ணல. இந்த பேஸ்ட்டெல்லாம் நம்ம அதில் நான் சேர்க்குறேன். இப்போ இந்த பேஸ்ட்டெல்லாம் அதில் சேர்த்து நான் அடுப்பை ஒன் பண்ணாமல் தான் சேர்க்குறேன். இப்போ இதுக்கு தனி மிளகாத்தூள் 1.5 தேக்கரண்டி, கூடுதலாகவும் காரம் சேர்க்கலாம், 2 தேக்கரண்டியும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ இது 200 கிராம் சின்ன வெங்காயம், 50 கிராம் பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம், எல்லாம் 250 கிராம் வெங்காயம். இதுக்கு தான் நான் அளவு நான் இப்போ சொல்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு, அதுக்கு தேவையான அளவு உப்பு கூடுதலாக சேர்க்கக்கூடாது. இதில் புளிப்பு இனிப்பு காரமெல்லாம் இருக்கிறபடியாக உப்பு கூடுதலாக சேர்க்கக்கூடாது. அளவான உப்பாக இருக்கணும். உப்பு ஒரு தேக்கரண்டி சேர்த்தாச்சு. இப்போ மிளகுத்தூள் ஒரு தேக்கரண்டி, அதையும் அதுக்குள்ளே சேர்த்து இதை இப்போ நான் அடுப்பை ஒன் பண்ணல, அதுதான் முக்கியமாக பார்க்கணும். அடுப்பை ஒன் பண்ணி சட்டியை வச்சுட்டு நாங்கள் செய்யக்கூடாது. இப்போ சீனி 4 தேக்கரண்டி, சரியா 4 தேக்கரண்டி சுகர், வினிகர் ஒரு 2 மேசக்கரண்டி இப்போ இதுக்கும் நான் சேர்க்குறேன். அதை அரைக்கிறதுக்கும் சேர்த்துருக்குறேன். இப்போ இதுலேயும் கொஞ்சம் சேர்த்து இப்போ தான் நான் அடுப்பை ஒன் பண்ணி இதெல்லாம் பேஸ்ட் பண்ணணும். இதெல்லாம் நல்லா பேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட்டாக வரணும். இப்போ இதுக்குள்ளே நான் அந்த சின்ன வெங்காயத்தை நான் சேர்த்து மற்ற பச்சை மிளகாய், கேரட் அதையும் அதுக்குள்ளே சேர்க்க போகிறோம். ஒரு கேரட் கட் பண்ணிக்கலாம், தேவைண்டா அவங்கவுங்க விருப்பம். ஒரு வெங்காயம் 500 வெங்காயம் வேண்டாம், அதுக்கு தக்கன சேர்க்கணும் எல்லாம். இப்போ இது கேரட்டையும் நான் சேர்க்குறேன். ஒரு கேரட் சேர்க்குறேன். பச்சை மிளகாய் ஒரு 10 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். பச்சை மிளகாய் கூடுதலாக சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் ஒரு 20 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நான் கட் பண்ணி அதில் சேர்த்துருக்குறேன். அது உங்களுக்கு தேவைண்டா சேர்க்கலாம், இல்லாட்டி சின்ன வெங்காயமாகவே 250 300 கிராம நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் உப்பெல்லாம் அளவாக இருக்கான்னு பார்க்கணும். இதுக்கு உப்புலேருந்து புளிப்புலேருந்து எல்லாம் அளவாக இருக்குது. ஒன்றுமே சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இதெல்லாம் நான் அவிக்கலை, ஒன்றையும் வினிகரில் போட்டு அவிக்கலை. ஏண்டா நாங்கள் இது சூடு, இதில் இப்போ சூடு இருக்குது, அந்த பேஸ்ட்டில் கொஞ்சம் சூடு இருக்குது. அப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் சேர்த்த உடனே அந்த சூட்டுக்கே எல்லாம் நல்லா இதாயிரும். இப்போ பார்த்தீங்க, இது தான் மலை அச்சார். இதுக்கு தான் பேரிச்சம்பழம்லாம் அரைச்சி சேர்க்குறது. எனக்கு முருங்கைப்பட்டை மட்டும் கிடைக்கல, இங்கே எங்களுக்கு எடுக்கிறது கஷ்டம். இதே சரியான சிம்பிளான மெத்தட். இதே மாதிரி நீங்களும் எல்லாம் செய்து பாருங்கள். உடனே செய்யலாம், அன்னன்னைக்கு செய்து சாப்பிடலாம். இது தண்ணி போடாமல் கைப்படாமல் ஒரு கிளாஸ் பாட்டில் எடுத்து இந்த மண் சட்டியிலே இப்படி போட்டு வச்சிங்கன்னா ஒரு 10-15 நாள் பாவிக்கலாம். இதை எப்படி செஞ்சுன்னு பார்த்துப்பீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.